ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷனலுமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளில் கூட கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆலோசனை என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா என்றார். தேவப்பிள்ளையிலே, ஆண்டவர் ஒரு கேள்வி எங்க கேட்கிறார், ஏன் என்னை தேடினீர்கள்? அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் என்ன சொல்கிறாருனாக்கா, என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியது என்று அறியீர்களா? அல்லேலூயா. அப்படின்னா நான் பிதாவின் சித்தத்தை செய்யணும், நான் பிதாவினுடைய வேலையை நான் நிறைவேற்றணும். எதற்காக என்னை பிதா அந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அந்த பிதா விருப்பத்தை, அந்த பிதாவின் சித்தத்தை நான் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறத பார்க்கிறோம். அதேபோல் எவ்வளோ முக்கியமான காரியம் பாருங்கள். ஈவன் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கூட நாமும் பிதாவின் சித்தத்தை, ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் 100க்கு 100 தேவ சித்தத்தை செய்கிற மக்களாய் நீங்களும் நானும் காணப்படணும். இன்றைக்கி நிறைய பேருக்குள்ளே அந்த தேவ சித்தத்தை செய்கிறத இழந்து விடுறாங்க. ஏன்னாக்கா தேவ சித்தத்தை ஏன் செய்ய முடியலாம், எது தேவ சித்தம்னு அறியாமல் இருக்கிறாங்க. தேவனுடைய சித்தத்தை ஏன் அறிய முடியலன்னா, தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆமேன் அவர் விருப்பத்தை கேட்டால் அவர் விருப்பத்தை நமக்கு சொல்வார்களா? இன்றைக்கி அவர் பாதத்தில் உட்காரதுக்கே இந்த நாட்களில் நேரம் இல்லாமல் இருக்கிறது. ஏதோ நம்ம ரெகுலராக கடமைக்காக ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம் தேவப்பிள்ளையில். ஆனால் எந்த அளவுக்கு எத்தனை மணி நேரங்கள் தேவ பிரசன்னத்தில் அவர் சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கிறீங்களோ, ஒன்று அவரை போல் நீங்கள் மாறுவீங்க. அது வல்லமையும் அபிஷேகமும் உங்களுக்குள்ள பெருகும். அவர் சித்தத்தை ஈஸியாக அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனால தான் இயேசு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போது அங்கே பரமண்டல இருக்கிற ஜெபத்தில் முதல் சொல்லுகிற காரியம் என்ன? மத்தேயு 6:10 அழகாக சொல்லப்பட்டிருக்கல, வாசிக்க கேட்போமா? உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. பாருங்க, உம்முடைய சித்தம் பரமண்டங்களிலே செய்யப்படுகிறது போல பூமியில செய்யப்படணும். அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் அது செய்யப்படணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த சித்தத்தை செய்வதற்கு தான். அப்படின்னா சித்தம் என்னது? அவர் விருப்பத்தை, அவருடைய அவர் வாஞ்சையை நிறைவேற்றுவதான் உங்களுக்கு எனக்கும் கொடுக்க மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம சித்தத்தின் மையத்தில் இருப்போமானா நிச்சயமாக அவர் சித்தத்தை செய்கிறவர்களாக இருப்போம். அவர் சித்தத்தை செஞ்சுட்டேன்னா தேவப்பிள்ளையில் உங்களை போல த பெஸ்ட் உலகத்தில் ஒருவரும் கிடையாது. அல்லேலூயா. அல்லது யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வாசிப்பேன். இயேசு அழகாக சொல்லுவார், வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. பாருங்களேன், என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவர் கிரியை முடிப்பதே எனக்கு போஜனமாக இருக்குது. அப்போ ஆண்டோடைய சாப்பாடே என்ன இருக்குன்னா பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றணும். இன்றைக்கி நீங்களே நான் யோசித்து பாருங்கள், பிதாவின் சித்தத்தை செய்கிறதா இருக்கிறோமா? இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட பட்சமாக பேசுகிறா. இந்த ஓய்வு நாளில் கொடுக்குற ஆலோசனை என்னன்னாக்கா, இயேசுக்கே பிதாவின் சித்தத்தை செய்வது போஜனமாக இருக்குமானா நீங்களும் நானும் பிதாவின் சித்தத்தை செய்யணும். அல்லேலூயா. எபேசியர் 6:6 வாசிப்பீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்கள் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். அப்போது மனப்பூர்வமாக நான் தெய்வ சித்தத்தை செய்ய பழகும்போது தெய்வ பிள்ளையில் நான் பிதாவுக்கு அடுத்த காரியங்களே இருப்போம். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவர்களாக காணப்படுவோம். இன்றைக்கி அதுதான் நான் விரும்புகிறார். பரிசுத்தமல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கான். 1 தெசலோனிக்கேயர் 4:3 சொல்லப்பட்டிருக்கு. அந்த பரிசுத்தத்தை நாடுங்க. ஆண்டு நிச்சயவங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. பிதாவின் சித்தத்தை செய்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை எங்களுக்கு தரும்படி செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, ஏப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நன்று பிதாவின் சித்தத்தை செய்வது உமக்கு போஜனமாக இருந்தது போல
ஆண்டவரே ஏமேன் நன்றே. எங்களுடைய வாழ்க்கையிலும் உங்கள் சித்தத்தை செய்து முடிக்கிற கிருபையை தாங்க, உங்கள் சித்தத்தை அறிகிற அறிவை தாங்க. ஆண்டவரே எங்கள் கிருபை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்தும். தெய்வீக பாதுகாப்பு போடுகிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் சித்தத்தை செய்யுங்க. அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். God bless you.